ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை முகமுகமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை ஆவியான உதவியோடு கூட நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தை. சோர்ந்து போனவனுக்கு அவர் சத்துவத்தையும் பலனில்லாதவனுக்கு பலத்தையும் அவர் கொடுக்கின்றார். சோர்ந்து போய் இருக்கின்றீர்களோ? நான் இரவும் பகலும் உழைக்கின்றேன், என் காரியம் முடியவில்லை. நீண்ட நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன், என்னுடைய காரியம் நடக்கவில்லை. இருதயத்திலே சோர்வு, சரீரத்திலே சோர்வு, ஆவியிலே சோர்வு, சோர்ந்து போய் கலங்கி கண்ணீரோடு நிற்கின்றீர்களோ? உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அருள்நாதர் இயேசு உங்களோடு தான் பேசுகிறார். சோர்ந்து போன உங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறாராம், வலிமையை கொடுக்கிறாராம். ஆம், எனக்கு அருமையானவரே, வேதத்தில் எலியா என்று ஒரு தேவ மனிதன் இருந்தார். 1 அரசரின் புத்தகம், 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, 1 அரசரின் புத்தகம் 19:4 நாம் வாசிக்கிறோம். அவர் சோர்ந்து போய் சூறைச்செடிக்குள்ளாய் போய் படுத்து கிடைக்கின்ற அந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்கின்றோம். யார் அந்த எலியா? எலியா வானத்திலிருந்து அக்கினை இறக்கினவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தவன். தம்முடைய வல்லமையின் வார்த்தையினால் அந்த நாட்டிற்கு தேசமே பஞ்சம் உண்டாகும்படியாய் நிலை உருவாக்கினவன் இந்த எலியா. எலியா தேவனுக்கு முன்னால் நிற்கிற மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் சோர்ந்து போய் சூறைச்செடிக்குள்ளாய் கிடக்கின்றார். ஆம், நன்றாக நான் ஜெபிக்கிறேன், நன்றாக வேதம் வாசிக்கிறேன், நன்றாகத்தான் இருக்கிறேன், எனக்கென்று ஒரு காரியம் வரும்பொழுது நான் சோர்ந்து போய் நிற்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ? உங்களுக்கு தான் ஆண்டவர் கூறுகிறார், உங்களுக்கு இன்றைக்கு பலத்தை கொடுக்க போகிறார். எப்படிப்பட்ட பலன்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சீசரிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், தங்கியிருங்கள். இதோ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா காத்திருங்கள், உன்னத பலனினால் நிரப்பப்படும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எலியா சோர்ந்து போய் இருந்தபோது தேவதூதன் வந்து தட்டி எழுப்பினார். தூங்கிக் கொண்டிருந்த அந்த எலியாவை தட்டி எழுப்பி பலப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். என் ஆண்டவராக இயேசு உங்களுக்காக தன்னையே, எனக்காக தன்னையே சிலுவையிலே கொடுத்தவர். அவர் உணவாக, தன்னுடைய இரத்தமாக எனக்கும் உங்களுக்கும் அவரே தந்திருக்கிறார். அவர் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் மூலமாய் நமக்கு பலன் உண்டாக போகிறது. ஆமேன். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பலப்படுத்தி சோர்ந்து போய் இருக்கிற காரியங்களிலே அவர் சத்துவத்தையும் வலிமையும் கொடுத்து, பலனில்லாத காரியங்களிலே பலன் கொடுத்து இந்த நாள் முழுதும் நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுதும் சிறப்பாக, அருமையாக, அற்புதமாக இந்த காலை பொழுதிலிருந்து இரவு வரை அருள்நாதர் இயேசு உங்களோடு கூட இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து கேட்பீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் எடுத்து போடும். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு தேவதூதன் எலியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். அப்பம் வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பலனாய், பூசியாய் அமையப் போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையான சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்ற வார்த்தையின்படி, வலிமையை கொடுப்பேன் வார்த்தையின்படி இந்த நாள் முழுதும் இது கேட்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாய் இருக்கிற சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. உடைய உன்னத பலத்தினால் இடைக்கட்டி நடத்துவீராக. ஒவ்வொருடைய கண்ணீரையும் வேதனையும் மாற்றி அற்புதம் செய்து வழி நடத்தும். ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.